பொதுவாகவே மூளை தோட்டத்தின் நரம்பு செல்கள் யாவும் சாம்பல் வெள்ளை பூக்களாகவே நிரம்பிக் கிடக்கின்றன. யாருக்கு தெரியும், நரம்பு செல் பூக்கள் தன் தண்டு பகுதிகளின் வழி வண்ணமற்ற வருத்தத்தை தெரிவித்திருக்கலாம். அவசர உலகில் அமர நேரமற்ற நம் உடல் இடும் மற்ற தகவல்களை கடத்துவதில் அதிமும்மரமாக இருக்கும் ஆக்சான்கள் தன் சொந்த செல்களின் கோரிக்கையை கண்டுகொள்வதே இல்லை போலும். இந்த மயிலின் செம்மட்டுகளும் தன் சொந்த செல்களின் மின் தகவலை மட்டும் கூடுதல் கவசத்தோடு கசிய விடாமல் தடுக்கிறது போலும். அன்பான வார்த்தை தூவி அடுத்தவர் மூளையில் ஆக்சிடாசினால் வண்ணமடிப்பதுவும், மன்றாட்டு மனப்பான்மையால் மனநிலையை சமநிலை செய்து மண்டைக்குள் செரட்டோனின் பூசுவதும், வெற்றியில் விளையும் டோப்பமின்களையும் உற்சாகத்தில் உற்பத்தியாகும் என்டார்பின்களையும் குழைத்து ஒவ்வொரு செல்தோறும் பூசுவதும் மூளை தோட்டத்து பூக்களுக்கு வண்ணமூட்டக்கூடும். வண்ணமூட்டியவன் வாழ்க்கைக்கு வண்ணமேற்றக்கூடும். வண்ணமற்று இருப்பதற்கா இந்த வாழ்வு? வண்ணமுற்று இருக்கத்தானே இப்பெரும் வாழ்வு.